ஆவிக்குரியவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலைக்கேற்றபடி வாழ்க்கை இல்லை. ஆவிக்குரிய அளவுகோல் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஸ்பிரிச்சுவல் தெர்மாமீட்டர். அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல. நீங்கள் தவறா நினைக்கக்கூடாது. அந்நிய பாஷை நல்லது. அது தேவையானது. ஆனால் அது ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய காரியங்கள் தான் அது நம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறது. இந்த நாளிலே ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவல் தெர்மாமீட்டர் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய அளவுகோல் என்ன? அவன் ஆவியிலே வளர்ந்திருக்கிறானா? எப்படி இருக்கிறான் என்பதை இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் அசதியா இருக்க மாட்டான். கவனியுங்கள், ஆலயத்திலே, ஆராதனையிலே, ஜெபத்திலே, வேத ஊழியத்திலே அசதியா இருக்க மாட்டான். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ள வாழ்க்கையிலே அசதிகள் அதிகம். நாளை பார்க்கலாம், நாளை பார்த்து கொள்ளலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம், இன்னைக்கு சமயம் இல்லை, பிஸி வித் சோ மெனி திங்ஸ். அதாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. எதற்கு தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது ஒரு துக்கமான காரியம். இது உலகம் முழுவதும் இருக்கிறது. நேற்று நான் ஒரு அந்நிய தேசத்திலே பிரசங்கம் பண்ணினேன். நேற்று மாலையிலே. அது ஒரு கிறிஸ்தவ நாடு. அதிகமான கிறிஸ்தவ மிஷினரிகளை அனுப்பின ஒரு நாடு அது. ஆனால் மாலை ஆராதனையிலே ஒரு 20 பேர், எல்லாருமே 80 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்திருந்தார்கள். ஒரு வாலிபரை கூட, ஒரு வாலிப சகோதரியோ, ஒரு வாலிப சகோதரனையோ காணவில்லை. வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அந்த போதகர் சொன்னார், எல்லாரும் இன்றைக்கு தொடர் விடுமுறையினாலே எல்லாரும் வெளியூர் போய்விட்டார்கள் குடும்பமாக. கவனியுங்கள், நடப்பது வாரத்துல ஒரு நாள் ஆராதனை. ஆனா அந்த ஆராதனை கூட அவர்கள் வர முடியாத நிலைமை. இது எதை காட்டுகிறது? ஒரு ஸ்லாக்னஸ், ஒரு ஆவிக்குரிய அசதி. நாளை ஜெபிக்கலாம், நாளை ஊழியம் செய்யலாம், நாளைக்கு எல்லாம் பார்த்து கொள்ளலாம். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அது அடுத்து ஒரு வார்த்தை வருது, அவர்கள் ஜாக்கிரதையா இருப்பார்கள். நான் எதை பேசுகிறேன், நான் என்ன செய்கிறேன், என் வாழ்க்கை எப்படி, பணத்தை செலவழிப்பதில் ஜாக்கிரதையா இருப்பார்கள், நேரத்தை செலவழிப்பதில் ஜாக்கிரதையா இருப்பார்கள், அடுத்தோடு பேசுவதிலே ஜாக்கிரதையா இருப்பார்கள், எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம் என்பதில் ஜாக்கிரதையா இருப்பார்கள். இன்றைக்கு என்ன பேசுகிறோம் என்பதே புரியவில்லை. ஏதோ பேசுகிறோம். வாய்க்கு வந்தபடி பேசுகிற மக்களை பார்க்கலாம். ஆண்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். இல்லை அன்பான தேவ பிள்ளைகளே, எதை